அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் காளியம்மாளை குறிவைக்கும் திமுக கட்சி என்ன நடக்கப் போகிறது? இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டு அளவுல அதிகமாக சீமானிடம் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காளியம்மாள் மீண்டும் கட்சியில இணைய போறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, 26 தேர்தலுக்காக ஒரு புதிய பாய்ச்சல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வியூகத்தை அமைச்சு செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கட்சியில ரொம்ப மூத்த நிர்வாகி அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தங்கை அப்படின்ற காரணத்தினாலையும் காளியம்மாள் கட்சியில இல்லாம எப்படி அப்படின்னும், காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே நாம் தமிழர் கட்சி அதிகமாக ரெப்ரசென்ட் பண்ண ஒரு நிர்வாகி அப்படின்னா, அது காளியம்மாள் தான் அப்படின்ற ஒரு காரணத்தினால மக்களும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சீமானிடம் பெரிதளவுல சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் காளியம்மாளை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது குறித்து சீமான் அவர்கள் ஒரு பெரிய முடிவை இப்போ வரைக்கும் எடுக்காத நிலையில, எங்க சீமான் அவர்களும் முடிவெடுத்து காளியம்மாள் கட்சியில இணைந்திட போறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய பயத்திலேயே திமுக பார்த்தீங்கன்னா, காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியில இணையவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு பெரிய சதி வேலையை தான் தற்போது தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது காளியம்மாள் செய்த பல போராட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும், இந்த மாதிரியான கேஸ்களை வச்சு காளியம்மாளை சிறைப்படுத்தவோ அல்லது இந்த ஒரு விஷயத்தை வச்சே காளியம்மாளை மிரட்டி நாம் தமிழர் கட்சியில இணைய விடாம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தை தான் தற்போது திமுக திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைய தினம் காளியம்மாளிடம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் நிறைய பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தை காவலர்கள் ஏற்கனவே கொடுத்து அச்சுறுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காளியம்மாளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காளியம்மாள் மீண்டும் கட்சியில இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு, ஒருவேளை இணையணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே அடுத்த நிமிஷம் அவங்க சிறையில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரகசியத்தையும் பார்த்தீங்கன்னா காவலர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 26 தேர்தலுக்கு தயாராக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம வேட்பாளர் அறிமுகத்தை கூட இன்னும் சீமானவர்கள் பண்ணாத காரணத்தினால எங்கடா காளியம்மாளை கட்சிக்குள்ள இணைத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே திமுக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எடுத்து சென்னையுடைய கமிஷனரான அருணிடம் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் முறையிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் அவங்களுடைய தொலைத்தொடர்புகள் இனிமே யார் யார் பண்றாங்க அப்படின்றது ட்ரேஸ் பண்ணப்படும் அப்படின்னும், அந்த விஷயம் திமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்னு கூட பார்க்காம நிச்சயமாக கைது நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சென்னை கமிஷனர் அருண் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுக்கு வாக்கும் கொடுத்திருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.